10A அடைவு நிலையை பெற்ற எஸ்பிஎம் மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் இடங்களை வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை புத்ராஜயா நிறைவேற்ற தவறிவிட்டது என்ற எம்சிஏ தலைவர் வி காசியோங்கின் குற்றச்சாட்டுகளை கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங் காவோ இன்று மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் அவதூறானது என்றும் அவர் விவரித்தார். லீயால் மேற்கோள் காட்டப்பட்ட 11 வழக்குகளிலும் உள்ள மாணவர்கள் அனைவரும் முன்னரே இட ஒதுக்கீடுகளை பெற்றிருந்தனர் என்பதை அமைச்சு மேற்கொண்ட ஆய்வுகளில் கண்டறிந்ததாக ஓங் கூறினார். மாணவர்களில் ஒருவருக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் அறிவிப்பின் போதே இடம் வழங்கப்பட்டிருந்தது. மற்ற 10 மாணவர்கள் தங்களது மெட்ரிகுலேஷன் இட ஒதுக்கீடுகள் குறித்த அறிவிப்பை ஏப்ரல் 29ஆம் தேதி காலை சுமார் 11 மணி அளவில் பெற்றனர் என்று அவர் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்தார். சில மாணவர்கள் தங்களது எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளை மறு பரிசோதனை செய்த பின்னரே 10A அடைவு நிலையை பெற்றதாலும் ஆரம்ப அறிவிப்பின் போது அந்த தரவுகள் இறுதி செய்யப்பட்டதாலும் இப்பிரச்சனை எழுந்ததாக அவர் கூறினார். மொத்தம் 286 மாணவர்களுக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி குறுஞ்செய்தி மூலம் மெட்ரிகுலேஷன் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நெகிரி செம்பலானில் உள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாகவே தங்கள் கட்சி நீடிக்கிறது என்றும் மந்திரி பசார் அமீனுddin ஹாரூனை மாற்றுவது குறித்து ஒருபோதும் விவாதிக்கவில்லை என்றும் அம்னோ தலைவர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். சனிக்கிழமை மாநில அம்னோ தலைவர் ஜலாலுddin அலியாஸ் கூறியது போல் எதிர்க்கட்சியாகும் எண்ணம் அம்னோவிற்கு இல்லை என்று ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் ஜாகிர் இதனை தெரிவித்தார். நெகிரி செம்பிலானில் உள்ள கட்சியின் 14 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாகவே நீடிப்பார்கள் என்று அம்னோவின் மத்திய தலைமை முடிவு செய்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாப்பார் கெனாருத் பகுதியில் ஒரு பள்ளிக்கு அருகே பல மாணவிகளை துன்புறுத்தியதாக கூறப்படும் 44 வயது நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். காலை 10:30 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் சந்தேக நபர் மாணவிகளை அணுகி அவர்களை பள்ளிக்கு அனுப்புவதாக கூறி அவர்களின் கைகளை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி உள்ளூர் மக்கள், குறிப்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பரவலான கவலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து பல புகார்கள் வந்ததை அடுத்து அன்று மாலை சுமார் 6:30 மணி அளவில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஹரியான் முகமது தாகிர் தெரிவித்தார். அனைத்து சம்பவங்களும் திறந்தவெளி பகுதிகளில் நிகழ்ந்துள்ளன. மேலும் எந்த மாணவர்களும் கடத்தப்படவில்லை. உடல் ரீதியான காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றாலும் இச்சம்பவங்கள் மாணவர்கள் மற்றும் உள்ளூர் சமூகத்தினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தின. சந்தேக நபருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் என்ற சாத்தியக்கூறையும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் கருத்தில் கொண்டுள்ளன. ஆனால் இது இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 354 மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14 ஆகியவற்றின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த மாதம் மங்சா மாஜுவில் தனது முன்னாள் மனைவியை கொலை செய்ததாக மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மீது இன்று நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. 26 வயது ஆங் துன் நங்வா தமான் தாபாக் இண்டா ஜெயாவில் உள்ள கெந்திங் கோட் அடுக்குமாடி குடியிருப்பின் பிளாக் 1க்கு முன்பாக 33 வயதான மெரி நங்வாவை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இச்சம்பவம் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 மணி அளவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் இக்குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பிரிவின்படி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையான சிறை தண்டனையும் குறைந்தது 12 பிறம்படிகளும் விதிக்கப்படும். ஈப்போ தமான் டேசா அமான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கழுத்தில் வெட்டு காயங்களுடன் 70 வயது மூதாட்டி ஒருவர் நேற்று இரவு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கழுத்து, உடல் மற்றும் தலையில் ஏற்பட்ட வெட்டுக்காயங்கள் உட்பட பல காயங்களுடன் பாதிக்கப்பட்டவர் கண்டெடுக்கப்பட்டதாகவும் இந்த காயங்கள் கூர்மையான ஆயுதத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் ஈப்போ காவல்துறை தலைவர் நஜீப் ஹம்சா கூறினார். விசாரணைக்கு உதவுவதற்காக குற்றம் நிகழ்ந்த இடத்தில் 52 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இச்சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு பாராங்கத்தியும் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றத்திற்காக விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராஜா பெருமை சூரிய பயனுன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது.
கடந்த மாதம் மானிய விலையில் பெட்ரோல் வாங்குவதற்காக 2 மை கார்டுகளை வைத்திருந்த மற்றும் பயன்படுத்திய குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஒரு பங்களாதேஷ் பெட்ரோல் நிலைய ஊழியருக்கு இங்குள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 51 வயதான ஜாகிர் ஹுசேன் மஜிஸ்ட்ரேட் ஜனா அசாரா அரீஃபின் முன்னிலையில் 2 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். வங்சா மாஜு ஜலான் பஹாங்கில் உள்ள ஒரு ஷெல் நிலையத்தில் லிம் மே சியோவுக்கு சொந்தமான மைக்காடை சட்டப்பூர்வ அதிகாரம் அல்லது நியாயமான காரணம் இல்லாமல் மானிய விலையில் பெட்ரோல் வாங்குவதற்காக வைத்திருந்ததாகவும் பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் யாப் தின் உவோய் என்பவருக்கு சொந்தமான மற்றொரு மைக்காடை பயன்படுத்தி இதே போன்ற குற்றத்தையும் அவர் செய்துள்ளார். இந்த குற்றங்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நிகழ்ந்துள்ளன. தேசிய பதிவு ஒழுங்குமுறைகள் 1990 ஒழுங்குமுறை 25(1) ஓவின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இப்பிரிவின் கீழ் அதிகபட்சமாக 20,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். நீதிபதி ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 5,000 ரிங்கிட் அபராதம் விதித்தார். மேலும் அபராதம் செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஜாகிர் 7 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அந்த தண்டனைகள் ஒரே நேரத்தில் அனுபவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா இன்று அவரது இல்லத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. உறவுகள், நண்பர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த பெருமக்கள் என ஏராளமானோர் அவரது இல்லம் வந்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வந்திருந்தவர்களுக்கு தங்கள் இல்லத்தின் பூஜை அறையில் அவர்தம் துணைவியாரோடு ஆசீர்வாதமும் வழங்கினார். நிகழ்வின் மகிழ்வாக உறவுகள் புடைசூழ கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் இனிதான விருந்தோபசரிப்பும் நடைபெற்றது. வந்திருந்த அனைவருக்கும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.